ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒரு முறையாய் கூடி தேவனை துதிக்கவும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும், அவருடைய நாமத்தை உயர்த்தவும், அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரை துதிக்க தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த ஆராதனை வேளையை நாம் துவங்குவதற்கு முன்பதாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரை, இந்த நல்ல வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் நீர் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த, உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக, எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, எல்லா கிருபைகளுக்காக, எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லும்படி தேவன் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உம்மை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் விரும்புகிற, நீர் பிரியப்படுகிற அந்த ஆராதனை பரிசுத்தமாய் இருக்கவும், நீர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கவும் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். முதல் பகுதியை நாம் தேவனை ஆராதிப்போம். சந்தோஷமாய் நீங்கள் சபையின் வாலிபர்களோடு சேர்ந்து தேவனை உயர்த்தும்படியாய் நான் கேட்கிறேன். அதை தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உயிர்த்தெழுந்த கர்த்தரை ஈடற்றவர், அழகில் மேன்மையுள்ளவர், உயிர்த்தெழுந்த கர்த்தரை ஈடற்றவர், அழகில் மேன்மையுள்ளவர், சிங்காசனத்திலே சிங்காசனத்திலே வீற்றாடும் ராஜனே வீற்றாடும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். சிங்காசனத்திலே சிங்காசனத்திலே வீற்றாடும் ராஜனே வீற்றாடும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். நான் பாடுவேன் உயிர்த்தெழுந்த கர்த்தரை, ஜீவனிதான் பிதாவோடு என்னை சேர்த்திட்டான். நான் பாடுவேன் உயிர்த்தெழுந்த கர்த்தரை, ஜீவனிதான் பிதாவோடு என்னை சேர்த்திட்டான். சிங்காசனத்திலே சிங்காசனத்திலே வீற்றாடும் ராஜனே வீற்றாடும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன்.
சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. ஹalleluya. நம்முடைய தெய்வம் நித்தியமான தெய்வம். இயேசு என்ற நாமம், மேசியா என்ற நாமம், அதனுடைய அர்த்தமே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த ராஜ அபிஷேகத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் அவரை உயர்த்துவோம். தூய தூயா எம் இயேசுநாதா, உம்முடைய நாமம் வாழ்த்த பெறுக. தூய தூயா எம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெறுக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூய தூயா எம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெறுக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். விண் துறந்தீர் மண்ணில் வந்தீர் மாபெரும் அன்பல்லவோ. விண் துறந்தீர் மண்ணில் வந்தீர் மாபெரும் அன்பல்லவோ. பாவம் சுமந்தீர் சாபமானீர், பாவம் சுமந்தீர் சாபமானீர், பாதம் பணிந்திடுவோம். தூய தூயா எம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெறுக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூய தூயா எம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெறுக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு கரங்களை தட்டி. தந்தோம். சாவை வென்றி உயிர்த்து எழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். சாவை வென்றீர் உயிர்த்து எழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர், நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர், நித்தம் தொழுதிடுவோம். தூய தூயா எம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெறுக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூய தூயா எம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெறுக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு சொல்வோம், மீண்டும் தந்தோம். வருவீர், மீண்டும் வருவீர், மண்ணில் நிற்பீர், மார்போடு அணைத்துக் கொள்வீர். மீண்டும் வருவீர், மண்ணில் நிற்பீர், மார்போடு அணைத்துக் கொள்வீர். மங்க வாழ்வை எமக்கு தருவீர், மங்க வாழ்வை எமக்கு தருவீர், மன்னா தொழுதிடுவோம். தூய தூயா எம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெறுக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூய தூயா எம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெறுக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை தேடி வந்தவராயிருக்கிறார். நம்மை ரட்சித்து நம்மை உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்த நல்ல தகப்பனாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இன்னதென்பதை அறிந்து கொள்ளுங்கள்.
அவர் நம்மை அவ்வளவாய் நேசிக்கிறார். அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தது உங்களுக்காகவும் எனக்காகவும். பாடுவோமா? அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேற்றி நின்று நிறுத்தினாரே கண்மாலை மீது, தூக்கினாரே சேற்றி நின்று நிறுத்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். கழுகை போல புதுபலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. கழுகை போல புதுபலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நம்முடைய தெய்வம் நாம் ஆராதிக்கிற இயேசுவானவர் அவர் வார்த்தையாயிருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையின் மீது சார்ந்திருக்கிற எல்லோருக்கும் அவர் ஆதரவாக இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிய நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் ஆறுதலாக இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்பி இந்த வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாய் மரண இருளில் நடந்தால் கூட பாதுகாக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை
வார்த்தையின் மீது இருக்கட்டும். எங்கள் நம்பிக்கை வார்த்தையாகிய இயேசுவா இருக்கட்டும். இந்த பாடலை உணர்ந்து பாடலாமா? கரங்களை தட்டி. அவர் வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். அவர் ஆபிரகாமுக்கு சொன்னதை அவருடைய தலைமுறைகளுக்கு நிச்சயமாய் நிறைவேற்றின நல்ல தகப்பனாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணினது காலம் தாமதமானது போல தோன்றினாலும் வாக்கு பண்ணின தேவன் ஒருபோதும் மாறமாட்டார், நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். சோர்ந்து போகாது எங்களோடு சேர்ந்து பாருங்கள்.
வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குதத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குதத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லை. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்குதத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்குதத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நாம் நன்றாய் உணர்ந்து கொள்வோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அவர் சொன்னதை மறக்கிற தெய்வம் அல்ல, சொன்னதை மறந்து போக அவர் மனுஷனும் அல்ல. அவர் சொன்னால் சொன்னதுதான், சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். மனுஷனின் பாவங்களை, மனுஷனை மீட்பதற்காக இரட்சகராக இம்மானுவேலராக நான் வருவேன் என்று சொன்னார். அவர் சொன்ன ஒரு நொடி கூட மாறாது, சொன்னபடியே வந்தார். இந்த நாள்ல இந்த பாடல் பாடுகிற வேளையில இந்த இம்மானுவேலர், இந்த இரட்சகர் நம் வீட்டில் பிறக்கும்படியாய், நம் வாழ்வில் பிறக்கும்படியாய் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளலாமா? உணர்ந்து பாட போகிறோம். இந்த இம்மானுவேல் தெய்வம் நம்மோடு இருக்கிறார். உணர்ந்து பாடுவோம். வந்ததா ரட்சிப்பும் வந்ததே, ரட்சகர் வந்ததா ரட்சிப்பும் வந்ததே. மன்னிப்பு கிடைத்ததே, மறுவாழ்வு கிடைத்ததே, மன்னிப்பு கிடைத்ததே, மறுவாழ்வு கிடைத்ததே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே. பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய். பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே
அக்கினி சம்பமாய் முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மெய்ப்பனாய் முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மெய்ப்பனாய் இம்மானுவேல் தேவன் நம்மோடே இம்மானுவேல் தேவன் நம்மோடே இம்மானுவேல் தேவன் நம்மோடே நான் கடக்கையில் அக்கினியில் நான் நடக்கையில் ஆறுகள் நான் கடக்கையில் அக்கினியில் நான் நடக்கையில் என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடே என்னை என்றும் காக்க நேசர் என்னோடே என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடே என்னை என்றும் காக்க நேசர் என்னோடே இம்மானுவேல் தேவன் நம்மோடே இம்மானுவேல் தேவன் நம்மோடே இம்மானுவேல் தேவன் நம்மோடே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆட்டுக்குட்டி ஆனவருக்கே சகல கனமும் சகல துதியும் சகல மகிமையும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று தூதர்கள் பாடினது போல நம்முடைய இரு கரங்களை தேவனுக்கு நேராய் உயர்த்தி சொல்லுவோமா? Hallelujah, 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 hallelujah. அவர் இம்மானுவேல். Hallelujah, 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 hallelujah. அவர் இம்மானுவேல், இம்மானுவேல். தேவன் நம்மோடே இம்மானுவேல். தேவன் நம்மோடே இம்மானுவேல். தேவன் நம்மோடே. கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்பதற்கு முன்பதாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்முடைய வசனங்களை தியானிக்கும்படி நீர் கொடுத்த இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தை, எங்கள் சூழ்நிலையை மாற்றக்கூடிய வார்த்தை. அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. சின்னவங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுடைய மனதில் இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கு நேராக நம்முடைய வார்த்தையை அனுப்பி அவருடைய சூழ்நிலைகளை மாற்றி அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மைகளை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் புரியட்டும். வார்த்தைகள் ஜீவனுள்ளது, அது கிரியை செய்யும், எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்யும். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறோம் சுவாமி. நீரே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளின் தியானமானது கலாத்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். முதல் பகுதியாக காலம் நிறைவேறின போது தேவன் இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆண்டவர் காலம் நிறைவேறினது என்று
அவர் குறிப்பிட்டு இந்த மனுக்குலம் எல்லாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுகிற நேரம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் இங்கே குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே என் சூழ்நிலை மாறுமா, எப்பொழுது மாறும், எப்பொழுது எனக்கு ஒரு விடிவு வரும் என்று அநேகர் காத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேத புத்தகத்திலும் அநேகர் பலவிதமான நெருக்கத்தின் மத்தியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யோசேப்பு என்ற வாலிபன் சிறைச்சாலையிலே அவன் இருந்து கொண்டிருந்த போது அவன் மனதிலே நிலைத்திருப்பான், என்னுடைய இந்த சிறையின் அனுபவம் எப்பொழுது முடியும்? ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் சொன்னார், யோசேப்பு, அவன் சிறையில் இருந்து சிங்காசனத்துக்கு உயர்த்தும் நேரம் வந்துவிட்டது. ஒரு குறிப்பிட்ட காலத்தை தேவன் யோசேப்பை உயர்த்துவதற்காக தேவன் வைத்திருந்தார். சாராள் என்ற பெண்ணை குறித்து வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். இந்த சாராளுக்கு பல ஆண்டுகள் திருமணமாகியும் பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலை. மலடி என்று அழைக்கப்பட்டாள். துக்கமான ஒரு சூழ்நிலையில் அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். சாராளே, நீ மலடி என்று அழைக்கப்பட்ட நிலையிலிருந்து தாய் ஆகும் நேரம் வந்துவிட்டது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தேவன் அவர்களுக்கு வெளிப்பட்டார். மொர்தெகாய் என்ற ஒரு மனுஷனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது. தேவன் சொன்னார், மொர்தெகாயே, நீ அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருந்தது போதும், அரண்மனைக்கு உள்ளே செல்லும் காலம் வந்துவிட்டது. தேவன் குறிக்கிற அந்த காலங்களையும் நேரங்களையும் பல நேரங்களில் நம்மால் அறிய முடியவில்லை என்றாலும் ஏற்ற வேளையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். தாவீது என்ற வாலிபன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மகனாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில ஏதாவது மாறுமா அப்படின்னா சாத்தியக்கூறுகளே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவன் அவனுடைய வாழ்க்கை ஒரு காலகட்டத்தில், தாவீதே, நீ ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தது போதும், நீ உயர்த்தப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், பல நேரங்களில் நாம் யோசிக்கிறோம், என் சூழ்நிலை மாறுமா, என் நிலைகள் மாறுமா, எப்போது மாறும்? ஆண்டவர் சொல்றாரு, காலம் நிறைவேறும் போது நான் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறியே தீரும். தேவன் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறியே தீரும். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இந்த உலகத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, குழப்பத்துக்கு மேலே குழப்பம், போராட்டத்துக்கு மேலே போராட்டத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு சோர்வு வருகிறது. என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டா? என் சூழ்நிலை மாறுமா? அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், காலம் நிறைவேறியது. ஆபகுக் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. இந்த வசனத்தை வாசிக்கும் போது தாமதித்தாலும் என்று ஒரு இடத்திலும், அது தாமதிப்பது இல்லை என்று வேறொரு இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறதை வாசித்து நாம் இது எப்படி என்று யோசிக்க வேண்டாம். இதனுடைய அர்த்தம் என்ன? தாமதிப்பது போல் தோன்றினாலும் சரியான நேரத்தில் வரும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் அவர் சொன்னபடி நிச்சயமாய் நிறைவேறும். என்னை குறித்து கர்த்தர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களும் நிச்சயமாய் நிறைவேறும், நிறைவேறியே தீரும். ஏனென்றால் வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு அரிதான காரியமாயிருந்தாலும் அது நடந்தே தீரும். ஆண்டவருடைய பிள்ளைங்க சொல்லணும், ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற நீர் வல்லவராயிருக்கிறீர். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீர். அரிதான காரியமாயிருக்கலாம்,
என்னுடைய சூழ்நிலைகளை பார்த்தால் அது கடினமான அல்லது நிறைவேற முடியாத சூழ்நிலைகள் போல காணப்படலாம். ஆனாலும் என் தேவன் சொன்ன வார்த்தைகள் ஏற்ற வேளையிலே நிறைவேறியே தீரும். அழகாய் இந்த வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, குறித்த காலத்தில், ஏற்ற காலத்தில் அவர் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறப்பதற்கு சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா என்ற தீர்க்கதரிசி இப்படி உரைத்தார். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். உடனே நம்முடைய மனதில் இதை கேட்ட உடனே, ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவதா? அது எப்படி ஆகும்? அது எப்படி சாத்தியம் என்று நாம் நினைக்க வாய்ப்புண்டு. நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறுமா? இந்த சூழ்நிலைகள் மாறுவதற்கு வாய்ப்புண்டா? வாய்ப்பில்லையே என்று நினைக்க தோன்றும். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை ஏற்ற வேளை வரும் பொழுது, குறித்த காலத்தில், காலம் நிறைவேறின போது அது நிறைவேறினது என்பதை வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளாய் சோர்ந்து போகாமல் இந்த நல்ல நாளிலே ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிற தேவன் நீர். நான் உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இனி என்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து நான் சோர்ந்து போக மாட்டேன். எனக்கென்று தேவன் குறித்திருக்கிற காலத்தில் என்னுடைய சூழ்நிலைகள் மாறும் என்பதை நான் அறிக்கை செய்வேன், காத்திருப்பேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீர். என் சூழ்நிலையை பார்த்து இப்படி கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்ற வாக்குத்தத்தம் எப்படிங்க நிறைவேறும்? சாத்தியக்கூறுகளே இல்லையே. வேதத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக முடியும் என்றால் என் சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற முடியும். முடியாதது என்று ஆண்டவருக்கு ஒன்றுமே இல்லை. என் பிள்ளைகளில் சமாதானம் பெரிதா இருக்குமா? என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்களே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே. பொறுமையோடு இருங்கள், காத்திருங்கள். ஏற்ற வேளை வரும் பொழுது கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் நிறைவேறியே தீரும். ஏனென்றால் சொன்னவர் உண்மையுள்ளவர், சர்வ வல்லவர். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், காலம் நிறைவேறின போது தேவன் செய்தது என்ன? காலம் நிறைவேறின போது தேவன் என்ன செய்தார் என்பதை வாசிக்கிறோம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர். அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் இம்மானுவேல். அதனுடைய அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு பல இடங்களில் பல தரப்பினர் ஒரு குறிப்பிட்ட கேள்வியை முன்வைக்கிறார்கள். உங்களிடம் கூட சிலர் கேட்டிருக்கலாம், இயேசு எங்கேயாவது தன்னை தேவன் என்று சொன்னாரா? தன்னை வணங்கும்படி சொன்னாரா? அதிலும் ஒரு சிலர் சிகப்பெழுத்து வேதாகமத்தை கொண்டு வாங்க, அதில் இயேசுவுடைய வார்த்தைகள் போடப்பட்டிருக்கிறது சிவப்பு மயில, நீங்கள் அதை பார்த்து சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை கவனமாய் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் காரியம், இயேசுவுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள். ஏனென்றால் அதற்கு அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல முயற்சிக்கும் முன்பதாக யூதர்களுடைய நம்பிக்கையை கருத்தில் கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத குலத்தில் பிறந்தவர். சில காரியங்களை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பாரம்பரியமாய் சில காரியங்களை செய்து வருகிறோம். சில காரியங்களை நாம் அறியாமலேயே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்துவிட்டது. ஆனால் அத்தனை ஆண்டுகள் ஆகியும் இயேசு யார், அவர் தேவன் என்பதை சரியாய் புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் அநேகர் இருக்கிறார்கள். சில ஆண்டவருடைய
சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன், சில சம்பாஷணைகளை முன்வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு தெளிவு பிறக்கட்டும். இயேசு யார் என்று, அவர் தேவன் என்பதை திட்டவட்டமாய் நாம் அறிந்து கொள்வோம். முதல் காரியம், மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்பொழுது திமிர்வாதக்காரன், கைகால் அசைக்க முடியாது, கைகால் விழுந்து போன ஒரு மனுஷனை 4 பேர் அவனுடைய நண்பர்கள் தூக்கி கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பதாக அவனை வைக்கிறார்கள். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன காரியம், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இதை கேட்ட உடனே சுற்றிலும் இருந்த அந்த யூதர்கள் இப்படி யோசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவர்கள் சொல்லுகிறார்கள், இது தேவ தூஷணம். தேவன் மாத்திரம்தான் மற்றவனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும், ஆனால் இயேசு எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும் என்று சொல்லுகிறார் என்று அவர்கள் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சிந்தனையை இயேசு அறிந்து கொண்டார் என்றால் அதுவும் அவர் தேவன் என்பதற்கு அடையாளமாயிருக்கிறது. 2வது காரியம், விதைக்கிறவனுடைய உவமையை ஆண்டவர் தன்னுடைய மக்களுக்கு சொன்னார். விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். சில விதைகள் கடினமான இடத்துல விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது, சில விதைகள் முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது என்று ஒரு உவமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த உவமையை சொல்லி முடித்த பிறகு ஆண்டவருடைய சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் தனியாய் வந்து அந்த உவமையினுடைய அர்த்தத்தை சொல்லும்படி அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து, அப்படின்னு வசனம் சொல்லுது. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை, அவர் தேவன், அவருக்கு தூதர்கள் உண்டு. அது மாத்திரமல்ல, அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. இது ரெண்டும் இந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய வாயிலே சொன்ன வார்த்தைகள். தமக்கு தேவ தூதர்கள் உண்டு, தமக்கு ஒரு ராஜ்யம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யூதர்களோடு மற்றொரு இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது இப்படி சொன்னார். யோவான் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில், அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் என்ற முற்பிதா அவர் வாழ்ந்த காலத்திற்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன் என்ற ஒரு குறிப்பிட்ட சொற்றொடரை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இதில் நான் இருக்கிறேன் என்ற சொற்றொடரை யார் பயன்படுத்தினார்கள் என்றால், தேவன் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேக்கு தம்முடைய பெயரை தேவன் வெளிப்படுத்தினார். இங்கே குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் என்று வெளிப்படுத்துகிறார். சொல்லுகிறார், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த ஆபிரகாம் என்ற உங்கள் முற்பிதாவுக்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதனுடைய அர்த்தம், நான் தேவன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். இதை கேட்டவர்கள் என்ன செய்தார்கள்? யோவான் 8ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவர் மேல் கல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். அப்போ இங்கேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்பதை வெளிப்படுத்தினார். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஜனங்கள் அவரை கல் எறியும்படி கற்களை கையிலே எடுத்துக்கொண்டார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த வேத வசனத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய பின்னணி, அந்த நாட்களில் அவர்களுக்கு இருந்த அந்த கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், இதை சற்று நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய புரிதல் சரியாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே தன்னை தேவன் என்று வெளிப்படுத்தினார். ஆனாலும் குதர்க்கமாக இந்த கேள்வி முன்வைக்கப்படுகிறது.
மற்றொரு நிகழ்வை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். இங்கே பிரதான ஆசாரியனுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். நிறுத்தப்படும் பொழுது அவர் பேரில் குற்றம் சாட்டும்படி அவர்கள் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அநேக கேள்விகளை இயேசுவினிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் அமைதலாகவே இருந்து கொண்டிருக்கிறார். இப்போ அவங்க சொல்றாங்க, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்று கேட்டவுடனே ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். இது வரைக்கும் கேட்டிருந்தாங்க. இப்போ தேவனுடைய பெயரை அவர்கள் கொண்டு வரும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை கனம் பண்ணி அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார். 64ஆம் வசனம். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது வாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் அவருக்கு இணையாக மனுஷகுமாரன் உட்கார்ந்து இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் அவர்களுக்கு கோபம் வந்தது. தேவ தூஷணம் சொன்னார் என்று மீண்டும் சத்தம் போட ஆரம்பித்தார்கள். இவ்வளவு தெளிவாக ஆண்டவராகிய இயேசு தன்னை யார் என்று வெளிப்படுத்தியிருக்கும் இந்த சூழ்நிலையில் கூட ஒரு சந்தேகத்தை வேண்டுமென்றே முன்வைக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த வேதத்தை அறிந்தவர்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், தன்னை தேவன் என்று சொன்னார். தன்னை தேவன் என்று வெளிப்படுத்தினதினாலே அந்த ஜனங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் இன்றைக்கு கொஞ்சம் ஒரு சரியான புரிதலுக்குள்ளே வர வேண்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோவான் அழகாக எழுதுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் தேவனாய் இருந்தும் எனக்காக பூமியிலே ஒரு மனிதனாய் இறங்கி வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அதை நான் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசு தன்னை தேவன் என்று வெளிப்படுத்தினதற்கு இன்னும் ஆதாரங்கள் உண்டு. ஆனால் இந்த நாளிலே நாம் இந்த வார்த்தைகளினாலே ஆண்டவரிடத்தில் சொல்வோம், ஆண்டவரே, நீர் யார் என்பதை நான் சரியாய் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். நீர் தேவனாய் இருந்தும் எனக்காக ஒரு மனிதனாய் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் பூமியிலே எனக்காக வந்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார், நம்மை மீட்டு கொண்டார். எதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார்? பொதுவாக அவருடைய பிறப்பை நினைவு கூறுகிற எல்லா இடங்களிலேயும் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், பலவிதமான கொண்டாட்டங்களை நாம் பார்க்கிறோம். நட்சத்திரங்கள் போடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம், அலங்கரிக்கப்பட்ட மரங்கள் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம், பரிசுகளை அள்ளி கொடுக்கும் தாத்தாக்கள் உலா வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவைகளுக்கும் தேவகுமாரன் பூமியிலே மனிதனாய் வந்ததற்கும் ஏதாகிலும் சம்பந்தம் உண்டா என்றால் சம்பந்தமே இல்லை. பெரிய பெரிய கடைகளின் வாசல்களிலே நாம் பார்க்கிறோம், இயேசு பிறந்தார் என்ற அந்த தலைப்பிலே அவர்கள் பலவிதமான விளம்பரங்களை வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இதை சற்று நாம் அறிந்து நிதானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு ஏன் மனிதனாக பூமியிலே பிறந்தார்? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்களிலே தெளிவாய் நாம் வாசிக்கிறோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி
நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ரொம்ப தெளிவாய் இந்த இடத்துல வாசிக்கிறோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் ஏற்றுக்கொள்ளப்படும்படி. ஆதாமை குறித்து ஆதியில வாசிக்கும் பொழுது அவன் தேவனுடைய குமாரன். அந்த வம்ச வழியில நாம் வாசிக்கும் பொழுது அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆதாம் தேவனுடைய குமாரன். ஆனால் அவன் பாவம் செய்த பொழுது தேவனுடைய குமாரன் என்ற ஸ்லாக்கியத்தை, தகுதியை ஆதாம் இழந்து போனார். ஆதாம் இழந்து போனதினாலே ஆதாமுடைய சந்ததியிலே வந்த அத்தனை பேரும் தேவனுடைய மகன் என்று சொல்லுகிற ஸ்லாக்கியம் அற்றவர்களானார்கள். அந்த நேரத்தில் தான் தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பூமியிலே அனுப்பி, பூமியில் அவர் மனிதனாக வந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதும் கவனித்து பார்த்தால் பிதாவே 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 என்று சொல்லி தேவனுடைய குமாரனாக ஆதாம் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படி இயேசு வாழ்ந்து காட்டினார். எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்தார். வியாதியின் மேலே ஆளுகை செய்தார், இயற்கையின் மேலே ஆளுகை செய்தார், பிசாசுகளின் மேல் ஆளுகை செய்தார், சகலவற்றின் மேலும் ஆளுகை செய்து தாம் தேவனுடைய குமாரன் என்பதை வார்த்தைகளினால் மட்டுமல்ல தம்முடைய செய்கைகளினாலும் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஏன் பூமிக்கு வந்தார் தெரியுமா? நமக்கும் தேவனுக்கும் பகையாய் இருந்த அந்த பாவத்தை பரிகரித்து நம்மை மீட்டுக்கொண்டு தேவனுடைய மகனாய் மகளாய் உங்களையும் என்னையும் மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதனாக பிறந்தார். இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா என்று கேட்கிற அளவுக்கு இந்த நாட்களிலே எல்லா இடங்களிலும் ஆட்டங்களும் பாட்டங்களும் கொண்டாட்டங்களும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் நம்மை நிதானித்து பார்த்து இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், அப்பா எனக்காக நீர் பூமியிலே வந்தீர், என்னை தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்துக்கு உயர்த்தும்படி, இழந்த அந்த ஸ்தானத்தை திரும்பவும் எனக்கு கொடுக்கும்படி நீர் பூமிக்கு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுதான் முக்கியமாய் நாம் இந்த நாட்களிலே நினைவு கூற வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. முதல் காரியம் நம்ம பார்த்தது, காலம் நிறைவேறும் போது ஏற்ற காலத்திலே கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்தும் பூமியில நமக்காக மனிதனாய் வந்து நம் பாவத்தை பரிகரித்தார். மூன்றாவது, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியின் வந்ததற்கு நோக்கமே உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாய் மாற்றுவதற்கு, தேவனுடைய மகன் மகள் என்ற அந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து நம்மை நிறுத்துவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார், கொண்டாட்டங்களுக்காக அல்ல. கலாத்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய், நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாயிருக்கிறாய். கிறிஸ்து மூலமாக தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். இப்போ இந்த வசனத்தில் நாம் தேவனுடைய சுதந்திரவாளிகள் என்ற ஒரு ஸ்லாக்கியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இதில் என்னென்ன அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது, தேவனுடைய சுதந்திரவாளி என்று சொல்லும்போது, தேவனுடைய மகன் என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய அளவற்ற அன்புக்கு நாம் பாத்திரவான்களாக மாற்றப்படுகிறோம். தேவனுடைய அளவற்ற அன்புக்கு நாம் பாத்திரவான்களாக மாற்றப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டு, இவர் என் நேசகுமாரன் என்று பிதாவாகிய தேவன் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, தேவனுடைய பாதுகாப்புக்கு நாம் பாத்திரவான்களாக மாற்றப்படுகிறோம். தேவனுடைய அளவற்ற பாதுகாப்பு
ஈடு இணையற்ற பாதுகாப்புக்கு நாம் பாத்திரவான்களாக மாற்றப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தில் முதல் தேவனுடைய அன்புக்கு பாத்திரவானாய் மாற்றப்படுகிறோம். தேவனுடைய பாதுகாப்புக்கு பாத்திரவானாய் மாற்றப்படுகிறோம். தேவனுக்கு உரியவைகள், தேவனுடையவைகள் அனைத்தையும் நமக்கு தேவன் தருகிறார். தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தினாலே இவைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையாய் மாற விரும்புகிறேன். அந்த தகுதியை எனக்கு தாரும். அதற்காகத்தான் நீர் பூமியில இறங்கி வந்தீர். இந்த ஜெப வேளையில அந்த நிச்சயத்தை எனக்கு தாரும். உமக்கும் எனக்கும் இடையே இருக்கிற அந்த பாவம் என்ற அந்த தடை முற்றிலும் நீங்கினது என்பதை நான் உணர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இந்த நாட்கள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாட்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஜெபம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து வசனங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காலம் நிறைவேறினது என்று நாங்கள் வாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் கூட தேவன் எங்களை உயர்த்துகிற, தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிற, தேவன் எங்களை விடுவிக்கிற காலம் வந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியே நீர் தேவன் என்பதை வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் புரிந்து கொண்டோம். இதிலே ஒரு தெளிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஆண்டவரே, உடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டதினால் உம்முடைய அன்புக்கும் உம்முடைய பாதுகாப்புக்கும் உம்முடையவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதையும் கற்றுக்கொண்டோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே தொடர்ந்து எங்களோடு கூட பேசுவீராக. இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தைகளை தேவன் உறுதிப்படுத்துவீராக. உடைய பிள்ளையாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம்,